Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 ninth sum. So that the relation xy is equal to minus 2 is a function for a suitable domain, find the domain and range of the function. So என்ன கேட்டிருக்காங்கன்னா xy is equal to 2 என்பது ஒரு ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க for a suitable domain. ஒரு suitable domainல இது ஃபங்க்ஷனாக இருக்குமான்னு உள்ளதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த டொமைன் அண்ட் ரேஞ்சு என்னென்னு உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டொமைன் ரேஞ்சை கண்டுபிடிச்சாலே அது வந்து சூட்டபிள் டொமைன் அது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி போடக்கூடாதுன்னா பாருங்கள், இந்த டொமைன் கண்டுபிடிக்கும் போது தெரியும், டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்சை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எக்ஸ் தான் டொமைன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்னா டொமைன், ஒய்னா ரேஞ்சு. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சது தான், பட் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாருங்கள், xy is equal to -2, y வந்து உங்களுக்கு -2/x. ஸோ எக்ஸை வந்து ஒய் தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா எக்ஸ் தான் உங்களுக்கு வேணும், எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண வேணும், அப்போ தான் அது டொமைன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் 0 போடணும். ஸோ 0 போட்டால் என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம், ஏன்னா அதில் 0 உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ 0 வந்தாச்சுனாலே அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், டொமைன் வந்து என்ன எழுதணும்னா r -0. ஸோ அந்த 0 தவிர மிச்சம் எந்த நம்பர் ரியல் நம்பர் போட்டாலும் அது ஃபங்க்ஷன் தான். அதே நேரத்தில் அது வந்து டொமைனும் இது தான் வந்துடும். ஸோ அதே போல் ரேஞ்சுக்கும் இதே தான். ரேஞ்சுனா உங்களுக்கு ஒய் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒய் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/y. ஏன்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, ஒய்யை எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஒய் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒய் உங்களுக்கு இதுலேயும் 0 தான் போடக்கூடாது. ஸோ ரேஞ்ச் இஸ் ஆல்சோ, ஏன்னா 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதனால் ரேஞ்சு உங்களுக்கு 0 போடக்கூடாது, டொமைன்லேயே ரேஞ்சில் 0 போடக்கூடாது. ஸோ 0 வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அதனால் when domain and range is not equal to 0, it is a function. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 0க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும்போது இது ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.